களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அளவற்ற அன்புள்ள ஆண்டவர். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. நீச பாவிகளாகிய நமக்காக தன் ஒரே மகனை பாவ பரிகார பலியாக அனுப்பின அந்த அன்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்து சிலுவை சாவியே ஏற்கும் அளவு தன்னை தாழ்த்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை குடித்தார். அன்பு அன்பு அன்பு. என் அன்புக்குறவுகளே, அந்த ஆண்டவருடைய அன்பின் காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ருசிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்துக்கு வந்தார்? எதற்காக பாடுகள் அனுபவித்தார்? எதற்காக மரித்தார்? எதற்காக அவர் உயிர்த்தார் என்ற நிலையை நாம் சிந்திப்போமானால் நாம் வாழ்வு பெறும்பட்டு நாம் வாழ்விட்டான். இந்த தவக்கால நாட்களிலே நாம் இதை உணர்ந்து அனுபவித்து ஒரு புது வாழ்வுக்குள் கடந்து போக வேண்டும். அதற்காகத்தான் இறைவசன வார்த்தைகளோடு கூட நான் உங்களுக்கு கடந்து வருகிறேன். தூயான் உணர்த்துகிறார், சொல் எப்பொழுது இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. அவர்கள் என்னை அனுபவிக்கின்றவர்களாக வரணும் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இயேசுடைய கல்வாரியின் பாடுகளை நாம் சிந்திக்கிற பொழுது எத்தனை ஆசீர்வாதங்கள். முதலாவது பார்த்தோம், நம்முடைய பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். பாவத்துக்கு மன்னிப்பு, அந்த பாவத்துக்கு தண்டனை சாவு, அந்த சாவிலிருந்து நமக்கு வாழ்வு தண்டனை எல்லா இருந்து கொடுக்கிறார். பாவம் விடுதலை, அந்த பாவத்துக்குரிய அடுத்து தண்டனை, பாவத்துக்கு தண்டனை, அந்த தண்டனையிலிருந்து விடுதலை, தண்டனை பாடுகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை இருக்கு. இதே ஒரு பக்கம் இருக்கு. என் அன்புக்குறவுகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை கூட ஆண்டவர் தானே எடுத்து அங்கே மாற்றுகிறாரா இருக்கிறார். கல்வாரின் பாடுகளை நமக்கு அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? டிவி பார்க்க வேண்டாம், கண்களை மூடுங்க. உங்களுடைய மனக்கண் முன்பாக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் பாடுகளை கொண்டு வாங்க. அதில் மாபெரும் விடுதலை, மாபெரும் விடுதலை. ஏதோ உலகப்புறமான சடங்கு முறை அல்ல, இறை வசன வார்த்தைகளோடு கூட கடந்து வருகிற பொழுது, சிந்தித்து தியானித்து கடந்து வருகிற பொழுது விடுதலை அப்படியே புக்கெடுக்கலாம். அன்பே கல்வாரி அன்பே
உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆமாண்ட, அந்த கல்வாரின் அன்பை பார்க்கிற பொழுது உள்ளம் உடையது. ஆண்டவரை, இவ்வளவு நாட்கள் உலகப்புறமான பக்தி முயற்சியிலே கடந்து போய்கிட்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது இறைவசனங்கள் வார்த்தைகளோடு கூட நாங்கள் சிந்திக்க தியானிக்கிற பொழுது உங்களுடைய மகிமுள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய உள்ளத்திலே, உடலிலே, எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே வாழ்ந்து அனுபவிக்கின்ற நிலையாய் கடந்து வருகிறது. ஒப்புக்கொடுக்கிறோம். ஓ தூய ஆவியானவரே, எங்களை கல்வாரியின் பாதையிலே வழிநடத்த கடந்து வாரும். வசன வார்த்தைகளை கேட்டு வாழ்வாக்கி அனுபவித்து மகிழ கிருபை செய்யும். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நான் முதல்ல பார்த்தோம் பாவத்தை குறித்து. கல்வாரியிலே இயேசு தந்த விடுதலை என்று பார்க்கிற பொழுது, முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவது பாவத்திலிருந்த தண்டனையிலிருந்து விடுதலை. பாவத்தின் தண்டனையிலிருந்து பார்க்கும்போது இல்லை சாபம் இதெல்லாம் வரும், அதிலிருந்து விடுதலை. மூன்றாவது பார்க்கும் பொழுது நம்முடைய மனிதனில் ஒரு துன்பங்களிலிருந்து விடுதலை. துன்பம் அல்லது வெவ்வேறு துன்பமாக இருக்கிறதுக்கு துன்பங்களிலிருந்து விடுதலை பார்க்கிற பொழுது நிறைய கருத்துக்களை நாம் பார்க்க முடியும். பிரியமாகவே அதிலே பார்க்கலாம். அதாவது முன்ன நேற்றைக்கு தினத்தை கூட நான் ஆரம்பித்தேன், தூய ஆவிக்குள்ள உணர்ந்து கொண்டு வந்தேன். ஆனால் கூட இப்போ மீண்டும் அதை தொடர்கிறேன். நீங்கள் எல்லாம் பைபிளில் ஏசியா புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சிருக்கிறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அதே ஏசியாவில் 53ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீ படிக்க பார்க்கலாம். 4வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நம்முடைய துன்பங்கள் அவர் சுமந்து கொண்டார். எனக்கு என் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, எதிர்பார்க்கிற சூழ்நிலையிலே, மற்ற மக்கள் மத்தியிலே பலவிதமான துன்பங்கள். இத்தனை துன்பங்களையும் ஆண்டவர் தானே அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்? நாம் எல்லாம் நலமாக இருக்கப்பட வேண்டும், மகிழ்ச்சியா இருக்கப்பட வேண்டும் என்று தான், அந்த நிலையிலே ஆண்டவர் நம்முடைய துன்பங்கள், மனதில் இருக்கிற மனபாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவிலை எடுத்து அந்த விண்ணகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக செய்கிறார். நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிற கருத்து உண்டு. நம்முடைய துன்பம் என்பது அமைதியே இல்லை என்கிற கருத்து தான். பாவ வாழ்க்கை வாழ்கிற பொழுது அமைதி இருக்க முடியாது, நிம்மதி இருக்க முடியாது. ஏசியா புத்தகம் 48ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம் சொல்லுகிறது, கொடியவர்களுக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். 48 22வது வசனம் சொல்லுகிறது, கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை என்கிறார் ஆண்டவர். அதே ஏசியாவில் 57ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தீயவர்களுக்கு அமைதியே இல்லை என்கிறார் ஆண்டவர். தீயவர்களுக்கு, அப்ப கொடியவர்களுக்கு, தீயவர்களுக்கு, பாவிகளுக்கு, அக்கிரமிகளுக்கு அமைதியே இல்லை என்பதுதான். அமைதியே இல்லை என்பதுதான். நமக்கு நிறைய பண வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த நிம்மதி அமைதியை தருவது ஆண்டவர் தான். பார்க்கிறோம், தீயவர்களுக்கு, கொடியவர்களுக்கு, அக்கிரமிகளுக்கு அமைதியே இல்லை என்கிற போது அந்த தீமை, கொடுமை, பாவம், அக்கிரமத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அமைதியை தருகிறார். என் அன்புக்குறவுகளே, இந்த கருத்தை நாம் ஆழமாக சிந்தினா, நான் இப்போ தேவ ஒளிங்கிற புத்தகத்திலே நான் அந்த பல்லவத்தின் ஆசீர்வாதம், சிலுவையின் மேன்மை என்கிற ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன், படித்திருப்பீர்கள்.
சில பேர் படித்திருந்த சென்ற மாதத்திலே சிலுவையின் மேன்மை என்ற செய்தியிலே அதில் கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த புத்தகம் வாங்கவில்லை என்றால், அந்த புத்தகம் கிடையாது, என்னுடைய புத்தகம் இதுவரை நான் வாங்கவில்லை என்றால் உங்களுடைய முகவரியை அனுப்பி வையுங்கள், உங்களுக்கு நாங்கள் புத்தகம் அனுப்பி வைக்கிறோம். நான் இப்போ எப்படி இறை செய்தி கொடுக்கிறேனோ அதே போலத்தான் அதில் முக்கியம், எல்லாம் இறைவசன வார்த்தை. ஏன்? ஆண்டுடைய சித்தம், திட்டம் இது. எல்லா மக்களுக்கும் இறைவார்த்தை போகணும். எல்லா மக்களும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 1 தீமோத்தேயுவிலே 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, எல்லா மக்களும் மீட்பு பெறணும், உண்மையை அறிந்துணர வேண்டும் என்று அவர், உண்மை இறை வசன வார்த்தையை அறிந்து உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்கள் தான் அப்படி. எனவே நண்பர்களே, உங்களுக்கு புத்தகம் என்றால் உங்கள் முகவரி அனுப்புங்கள். உங்கள் முகவரி மாத்திரமல்ல, உங்களுடைய ஊட்டார் உறவினர் நண்பர்கள் முகவரி கூட அனுப்புங்க. ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியா இருக்கட்டும். ஆண்டவர் சொன்னார், படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்க, உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிச்சாங்க. எங்க நற்செய்தி யார் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எப்படி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? சிந்தியுங்க சகோதரமே, பார்க்கணும். உங்களுடைய புத்தகத்தை முகவரி அனுப்புங்க, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். எல்லாம் பொருளாதார தேவையில்லாம் அவர் பார்த்துக்குவார். உங்களை போட நல்ல உள்ளங்களில் பேசி அவர் பார்த்துக்கிடுவார். சரி, நான் இந்த அமைதியே இல்லை என்கிறது சொல்வது, அந்த பாவத்தை, தீச்சல்களை, அக்கிரமிகளுக்கு, பாவிகளுக்கு, தீயர்களுக்கு, அக்கிரமிகளுக்கு அமைதியே இல்லை என்கிறார் ஆண்டவர். இந்த பாவத்தை, தீய செயலை, அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதுக்கு பரிகாரம் செய்து விடுதலைக்கு வருகிற பொழுது இந்த அமைதி நமக்கு கடந்து வருகிறது. அது எப்படி நீ பார்ப்போம் என்றால், பிரியமானவர்களே, கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரத்திலே 24வது வசனத்தை நீ பார்க்கிற பொழுது, கொலோசியர் 1 அதிகாரம் 24வது வசனம் பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதில் கருத்து அருமையான ஒரு கருத்தான் நினைக்கின்றேன். நான் வசனத்தை தூய உணர்த்துகிறது எடுத்திருப்பீங்கன்னா, கொலோசியர் 1 அதிகாரத்திலே 24வது வசனம் என்று நினைக்கிறேன். உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனை உற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை ஐயா மேல வைத்திருக்கிறார். இயேசு சிலுவிலே தொங்கி ரத்தம் சிந்தியபடினாலே பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அந்த பாவம் எல்லாம் போகப்படுகிறது, அப்படியே அமைதி கடந்து வருகிறது. என் அன்புக்குரியவர்களை பார்க்கணும், இது ஆண்டவர் செய்கின்ற கருத்து, ஆண்டவர் நமக்குள் கொடுக்கின்ற ஒரு தெய்வீகமான கருத்து தான். சரி, இந்த கருத்தை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய துன்பங்களை அவர் சுமந்து கொண்டார், ஒரு அமைதியை கொடுக்கிறார். துன்பம் என்றைக்கு நேற்று கூட சகோதரர் படிக்கும்போது மத்தேயுவில் 8ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை படித்தார். இன்னை படித்து குறிச்சிருப்பேன் நினைக்கிறேன். அதில் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறார்? மத்தேயு 8:17 சொல்லுகிறார், இயேசு ஆண்டவர் நற்செய்தி அறிவிப்பின் தொடக்கத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையை அவர் நம்முடைய பிணிகளை துக்கங்களை சுமந்து கொண்டார், நோய்களை ஏற்றுக்கொண்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு குருகளே, கல்வாரின் பாடுகள் எதற்காக நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தானே. அப்படி இருக்கும் போது நாம் இதோ சடங்கு நிலையிலே கொண்டு போய் முடிக்கக்கூடாது. அதை அனுபவித்து வாழுகின்ற ஒரு மக்களாக இருக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுக்கணும் பிரியமானவர்களே, அதே ஏசாயாவிலே தயவுசெய்து 53ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11வது வசனத்தை கடைசி அப்படின்ற நிலையில கொண்டு வருவார் நினைக்கிறேன். ஏசாயாவில் 53:11வது வசனத்தில், அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை சாமே சுமந்து கொண்டார். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால்
பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீர்ச்சைகளை தாமே சுமந்து கொண்டார். அது அடுத்த வசனம் பாருங்க. நான் அவருக்கு மதிமிக்கவரையும் திருப்பளிப்பேன், அவரும் வலியோரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார், எனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். என் அன்புக்குரலை ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது எப்படி இருக்கிறது? வாழ்க்கையை கொண்டு வரணும், அவரை அனுபவிக்கணும். எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த பாடுகளை அனுபவிக்கின்ற காலகட்டத்துக்கு முன்பாகவே அவர் சொல்லுகின்றார். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தில் சொல்லுவார், பலவிதமான துன்பங்கள் அவர் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி பாருங்க, மத்தியில் சொல்லுகிறபடி சொல்லுவார். மத்தியிலே 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம், மத்தியிலே 11ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் சொல்லுகிற கருத்தை நான் கொண்டு வந்து அடுத்து கொண்டு வருகிறேன். மத்தேயு 11:28. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், எல்லாரும் இரண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்ப தருவாரு? பெரும் சுமை சுமந்து பலமான கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டங்களோடு கூட இருக்கிற எல்லாரும் என்னிடம் வாருங்கள், எல்லாரும் வாருங்கள் சொல்லி கடைசியில் ஐயா பலியாயிறார். என்ன அர்த்தம்? அந்த பலியிலே தான் அந்த விடுதலையின் காரியம் கிடைக்கிறது. அந்த கல்வாரி பலியிலே தான் ஆசீர்வாதமான காரியங்கள் கடந்து வருது, பல்லவத்தின் காரியங்கள் கடந்து வருகிறது. எனவே தான் யோவானிலே 16ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார். யோவான் 16:20 சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகின்றார். அதிலே என்ன சொல்லுகிறார் பார்க்கணும் பிரியமானவர்களே. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். உலகம் நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பாருங்க, வாழ்க்கையில நாம் எவ்வளவு இன்னென்று எல்லாம் மாறும். அந்த மாறுகிறதான் ஏதோ நாட்களிலே கல்வாரி சிலுவை பாடுகளிலே அவர் மாட்டுகிறதான். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய துக்கங்களை, துயரங்களை, வேதனைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை அவர் சுமந்து கொண்டு அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார், விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அவரை பார்க்கணும். நான் இது சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு சாட்சியம் நினைவுக்கு வருகிற தூயான் உணர்த்துற சாட்சியம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு சகோதரி மகள், இறை பக்தி உள்ள மகள், வாழ்க்கையில் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிற ஒரு மகள். அவருடைய கணவன் ஒரு குடிக்காரராக இருக்கிறாரு. அவர் மாமியார் ஒரு குடுமி பண்ணுறவராக இருக்காங்க, வறுபட்டிருக்காங்க. அல்ல அவங்களுடைய நிலையே ஒரு வறுமை நிலை, பழைய தினத்தில் நெருக்கப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூட இந்த சகோதரி சிரித்த முகத்தோடு கூட இருப்பாங்க. நான் ஒரு நாள் ஒரு பொறாமை உள்ளத்துன்னு என்னவோ தெரியல, அந்த சகோதரி கேட்டேன், சிஸ்டர் நான் ஒன்று கேட்பேன், தயவுசெய்து நீ கோவிச்சு கூடாது, உண்மை சொல்லணும், சொல்லுங்க பிரதர்னு. உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை நான் பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன். உங்களுடைய கணவர் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறாரு, உங்களுடைய மாமியாரோ இப்படிப்பட்டவங்க இருக்காங்க, வறுமையில் இருக்கிறீங்க, ஆனால் கூட எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? அப்போ அந்த சகோதரன், நான் ஒவ்வொரு நாளும் சிலுவையின் பாடுகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொரு நாளும் சிலுவையின் பாடுகளை நினைத்து பார்க்கிறேன். அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னுடைய துக்கத்தை எல்லாம் அவர் சுமந்து கொள்ளுகிறார். என் மாமியார் திட்டுவது எல்லாம் நான் அப்படியே மனசுக்குள் கொண்டு, இயேசுவே பாவ பரிகார பலியான இயேசுவே, அன்று இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லுகிறதெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டீரே, அதே போன்ற மனம்தான் எனக்கு கொடுப்பதற்காக நன்றி நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு போயிடும். ஒரு பக்கம் குடிக்கார கணவன் இருக்கு, கடுக்கார கணவன் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், என்னை பின் செல்லுகிறவன் தன் வாழ்க்கையின் பார சிலுவையை பின் செல்லட்டும், என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன் வாழ்க்கையின் பார சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லட்டும் சொன்னார் ஆண்டவர். அவர் அப்படி சிலுவை சுமப்பட்டார், நான் இப்படிப்பட்ட ஒரு சிலுவை சுமந்துட்டு இருக்கிறேன். என்ன பிரதர் சொன்ன, நான் அந்த சகோதரி சொல்ல சொல்ல என் கண்ணில் அப்படியே கண் கலங்கி விட்டது. இப்பயும் கண்ணு கலங்கிறது. ஏன்னா அந்த சகோதரி இப்போ ஒரு வேலை டிவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான்.
என் அன்புக்குரியவர்களே, பார்க்கணும். கல்வாரியின் பாடுகளை அப்படி நினைச்சு பார்க்குறாங்க. பிலாத்துக்கு முன்னாடி அங்க இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்றாங்க. பரிசுத்தமான இயேசு அவர் மேலே எல்லாது பிள்ளை சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மள சொல்லுதான் செய்வாங்க. என்னன்னுக்கு நின்று பார்க்கணும் இருக்கு. நீ எனக்கு இப்படி பார்க்கும்போது ஒரு சகோதரி நீ கடவுள் அந்த நிலையை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவாங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவாங்க, 15ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். இந்த காரியங்கள் நான் ஒரு நாளைக்கு அடுத்த வாரம் முடிஞ்ச நான் உங்களுக்கு இந்த இயேசுவின் சிலுவையை சுமந்து செல்லுங்கள் என்கிற ஒரு தலைப்பிலே செய்தி கொடுக்கலாம் என்று தூயார் உணர்த்துகிறார். அதை நான் பார்க்கலாம். அதில் பார்க்கணும் பிரிமலை யோவானில் சொல்லுவார் அன்றைக்கு, நீ அதாவது உலகம் உன்னை வெறுக்கிறது என்றால், உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னை வெறுத்து என்று தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஏனெனில் உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன், அதனால் தான் உலகம் உன்னை வெறுக்கிறது சொல்லுவாங்க. பிரித்து எடுத்திருக்கிறேன். அந்த பிரித்து எடுத்தேன், தேர்ந்தெடுத்தேன், பிரித்து எடுத்தேன்கிற ஒரு வார்த்தையை குறிக்கும் போது அந்த சகோதரி சொல்லுவாங்க, பிரதர், கடவுள் என்னை தனிப்பட்ட லைஃபை எடுத்திருக்கிறாரு, அதுக்காக ஆண்டர் நன்றி சொல்றேன். இப்படியாக அந்த சகோதரி ஆண்டருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது நான் பார்க்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி. அந்த சகோதரி மாத்திரமல்ல, நானும் நீங்கள் ஒவ்வொருவரும் இப்படி வர வேண்டும். ஆண்டுடைய பாடுகளை சிந்தித்து தியானித்து கடந்து வருகிற பொழுது அவருடைய மகிமையான சந்தோஷம் நமக்குள் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நான் இதை தொடர்ந்து வருகிறேன். பிரியமானவர்களே, இதில் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை ஒரு பிரச்சனை, எத்தனை ஒரு தேவை இருந்தாலும் அத்தனை தேவைகளை நிறைவு செய்கிறது தான் இன்றைக்கு. எத்தனை தேவை இன்றைக்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் ஒரு கருத்துல போட்டிருக்கும். அந்த வறுமையிலே வாழ்கிறதை குறித்து நான் சொல்லுகிறேன். வறுமையிலே வாழ்கிற ஏழ்மையிலே வாழ்கிறதை குறித்து நான் சொல்லுகிறேன். பாருங்கள் ஆண்டவர் எப்படி செய்கின்றார். பிலிப்பியர் 4:19, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். உங்கள் தேவை அனைத்தையும் நிறைவு செய்வார். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு கிறிஸ்து இயேசு வழியாக தன் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்வார். என்னுடைய பார்க்கிற பொழுது இந்த வார்த்தைகள் நிறைய சகோதரர் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் அதிகமாக நான் சொல்லுவேன். என் ஜெபக்குழுவில் சொல்லுவேன். என் நற்செய்தி அறிவிப்பணி அதிகாரத்தில் நான் சொல்லுகிறது உண்டு. என் அன்புக்குரியவர்களே, கடவுளிடம் இல்லாத ஒன்றுமில்லை, அவரால் முடியாத ஒன்றுமில்லை. அவற்றையெல்லாம் நமக்கு கொடுப்பது எது வழியாக? இயேசு கிறிஸ்து வழியாக. சிலுவையிலே சிந்தியா அந்த இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் கடந்து வருகிறது. என் அன்புக்குறளை கொண்டு வரணும். சிலுவையிலே தொங்கிற அந்த இயேசுவை பார்க்கணும். அந்த இயேசுடைய கரங்களுக்கு முன்பாக பரலோகத்தின் மகிமை இருப்பதாகவும் அந்த கிறிஸ்து இயேசு வழியாக அந்த ஒப்பற்ற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கை கொண்டு வரணும். அவர் வழியாகவே எல்லா ஆசீர்வாதம் பரலோகத்தில் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அந்த கிறிஸ்து இயேசு வழியாக வருது. அவருடைய கைக்கு காலை அப்படியே பிடிச்சுக்கிட்டு நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் கடந்து வரும். சகோதரி, பரலோகத்தின் ஆசீர்வாதம் நமக்குள் கடந்து வரும். நான் இதை வாழ்க்கையில் கணரும். நாம் என்ன தேவையோ அதெல்லாம் இந்த சிலுவை வழியும் சத்தியமும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்கிற ஆண்டவர் அவர் வழியாகவே எல்லாம் நாம் கொடுக்கிறதாய் கடந்து வருகிறது. அதனால் தான் சிலுவை கல்வாரியிலே கொடைகள் கொடுக்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். இந்த நாளிலும் பிரியமாகவே கல்வாரியிலே இயேசு தந்த விடுதலை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், பாவத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். அதே நிலையிலே பார்க்கிற பொழுது அந்த பாவத்துக்குரிய தண்டனை எதுவோ அதிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். பாவத்துக்குரிய தண்டனை எதுவோ அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அது சாபம், அதெல்லாம் வரலாம், அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அடுத்த ஒரு நிலை பாருங்க, நம்முடைய துன்பத்தில் இருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். துன்பம் இந்த உலக வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலை துன்பம், அந்த துன்பத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். அடுத்து நாம் பார்க்க போவது நோயிலிருந்து விடுதலை.
நோயிலிருந்து விடுதலை என்று பார்க்கிற பொழுது இன்று அநேக மக்கள் நோக்காடோடு கூட இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தெய்வீக மருத்துவமாய் இருக்கிறவர். அவர் அன்று இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்கிற பொழுது வார்த்தை விடுத்து அவர் குணப்படுத்தினார், தொட்டு குணப்படுத்தினார். அன்று மாலை வேலையான அநேக மக்கள் அவரை தேடி வந்தார்கள். ஒவ்வொருவரையும் அவர் தொட்டு சுகப்படுத்தினார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நோய் நீ குணமாகி என்று சொன்னார். அப்பொழுது அற்புதம் நடந்தது. இப்படி செய்தார். இந்த நிலை தொடர்கின்ற நிலைத்தான் கல்வாரியிலே இயேசு கல்வாரிலே அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டார், காயப்பட்டார், ரத்தம் சிந்தினார். எதற்காக? அது தெய்வீக மருந்தாய் கடந்திருக்காய்த்தான். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது ஆஸ்பத்திரி போவோம், பார்க்கிற பொழுது பலவிதமான டெஸ்ட் எடுப்பார்கள். பலவிதமான டெஸ்ட், அது எப்படித்தான் எனக்கு தெரியல. 12 வருடமா பெரும்பாட்டில் அவதிப்பட்டவள் மருத்துவர்களால் வேதனை விட்டு என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. நிறைய அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. சும்மா ஒரு காய்ச்சலுக்கு போனாக்க இத்தனையோ டெஸ்ட் இதெல்லாம் பெற்றுக்கிறாங்க. சரி, அதை விடுங்க, நாம் ஆண்டுடைய காரியத்துக்குள் வரலாம். என் அன்பு கருவுகளே, நோய் என்று பார்க்கிற பொழுது உடல் ரீதியான நோய்கள் உண்டு. அவருடைய சரீர பலவீனத்தின் மொத்தமாக அவள் வருகின்ற நோய்கள் உண்டு. சரி, சக்தி இல்லை, அதனால வருகிற நோய்கள் உண்டு. இரண்டாவது, பாவத்தினால் வருகிற நோய்கள். அவர்கள் செய்கின்ற பாவம் அவர்களுக்கு தண்டனை நிலையிலே பாவத்தை நோயாய் கொண்டு வருகிறது. மூன்றாவது, பிசாசினால் வருகிற நோய்கள். சில பேருக்கு நோய் இருக்கும், அவர்களை விட்டு பிசாசு வெளியேறிய பின் நோய் நீங்கி சுகம் பெறுவார்கள். அப்படி என்றால் அந்த பிசாசானவன் அவர்களுக்கு அந்த நோயை கொடுக்கிறான். நான்காவது, மன அழுத்தத்தினால் அவர்களுக்கு மனநோய் உண்டாகிறது. 4 விதமான நிலையிலே நான் பார்க்கிறோம். இன்னும் நிறைய இருக்கலாம், ஆனாலும் தூயான் உணர்த்துகின்ற இந்த கருத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது பார்க்கிற பொழுது உடல் ரீதியான நோய்கள். இரண்டாவது பார்க்கிற பொழுது பாவத்தினால் வருகிற நோய்கள். மூன்றாவது பார்க்கிற பொழுது பிசாசினால் வருகிற நோய்கள். நான்காவது பார்க்கிற பொழுது மன அழுத்தத்தினால், மன பாரத்தினால் காயங்களாக வருகிற நோய்கள். இத்தனை நோய்களுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி காயங்களால் அவர் சுகமாக்குகிறார் என்றால் அது விபரீதமான காரியங்கள். காயங்கள் வருகிற பொழுது உடல் ரீதியான நோய்கள் குணமாகிறது. காயத்தில் வழிந்தோடுகிற ரத்தம் வருகிற பொழுது பாவத்தினால் வந்த நோய்கள் குணமாகிறது. அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி வெற்றி பிறந்தனாலே பிசாசு இந்த நோய்க்கு, பிசாசு கொடுக்கிற நோயிலிருந்து விடுதலைகிறார்கள். இயேசு கிறிஸ்து எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலே இறக்கி தன் ஆவியை கொடுத்ததினாலே அங்கே மனநோய்கள் குணமாகிறது. இந்த நிலையை பார்க்கிற பொழுது விவிலியத்தின் பகுதிகள் நிறைய கருத்துக்கள் நாம் பார்க்க முடியும். பார்க்கணும் பிரியமானவர்களே. அதிகமாக சொல்லுவது ஏசாயாவில் தானே 53ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க, மீண்டும் எடுங்க. 53ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கணும். 5வது வசனம் சொல்லுகிறது என்ன? அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். அவரோ நம்முடைய குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டார். நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம்.
அந்த ஒவ்வொரு வசன வார்த்தையும் சொல்லி கொடுத்து இந்த கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய காயங்களால் நாம் குணம் அடைகின்றோம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய காயங்களால் நாம் குணம் அடைகின்றோம். சில வேளைகளில் என் சகோதர சகோதரிகள் என்று வந்து தொலைபேசி வழியாகவும் நேர்முகையாகவும் வருகிற பொழுது சொல்வார்கள், பலவிதமான நிலையை சொல்வார்கள், பல நோய்களை சொல்வார்கள். நான் சொல்லுவேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அதற்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே மரித்திருக்கிறார், காயப்பட்ட சிலுவையிலே மரித்திருக்கிறார், நீ அவர் நோக்கி பாருங்க சொல்லுவேன். எனக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் வித்தியாசமான பிள்ளைகள் தானே அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா அதுக்காக முயற்சி எடுத்து வில்லேஜில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் கூட்டி போகிறாங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான், அம்மா ஒருவேளை இந்த ஆஸ்பத்திரியில் முடியலன்னா என்ன செய்வீங்க? டவுனில் கூட்டி போன்றான். டவுனில் ஒருவேளை முடியலன்னாக்க பெரிய பெரிய சிட்டிலாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கொண்டு போகணும். அங்கேயும் ஒரு வேளை முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? கடைசியில் கடவுள் தான் சொன்னார். ஏம்மா முதல்ல கடவுளே நான் கேட்கறது சொன்னான். அந்த அம்மாவுக்கு அப்படியே மாறியாச்சு. ஆம்பரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்காக மரித்திருக்கிறார். உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் மட்டுமாய் அவருக்கு காயம் இல்லாத இடமே இல்லை. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் மட்டுமாய் முள்முடியிலே காயம், கீழே ஆணிகளால் அடிக்கப்பட்டு ஏறு உழுது போல அந்த உடம்பெல்லாம் காயம், அர்த்தம் உச்சம் தலை உள்ளங்கால் மட்டுமாய் காயம் இல்லாத இடமே இல்லை. நம்முடைய உடலிலே எங்கே வலி வேதனை என்று நாம் வேதனைப்படுகிறோமோ அந்த இயேசுடைய கல்வாரி காயங்களோடு கூட ஒப்பிட்டு கடந்து வருகிற பொழுது அந்த காயங்கள் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆஸ் த இங்க் ரிமூவர், அவர் அவனை ஏற்றுக்கொள்கிறாரா? அவர் நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பிணிகளை, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கிறான். அப்போ நம்முடைய நோய்களை குணமாக்குறார் என்று பார்க்கிறோம். அவருடைய காயங்களால் குணமாக்குகிறோம். இந்த கருத்தை தானே ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ மீண்டும் சொல்லுகிறேன். அங்கே சொல்லுது பாவத்தின் நிலையை கொண்டு போனார், இங்கே சொல்வது நான் காயத்தின் வழியாக கொண்டு வருகிறேன். 1 பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுருவிலே 2ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம் சொல்லுகின்ற கருத்தை பார்க்கணும். சிலுவையின் மீது தம் உடலில், சிலுவை மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணம் அடைந்துள்ளீர்கள். என் அன்புக்குரிய சகோதரமே, முதலாவது பார்த்தோம் அவருடைய கல்வாரி காயங்கள் நமக்கு சுகத்தை கொடுக்கிறதாய் கொண்டு வருகிறது இல்லைங்களா? இங்கே 2வது அப்படி பார்க்கிற பொழுது அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து, அவர் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் சுமந்து காயப்பட்டார். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்று 2வது கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாவத்தினால் வருகிற நோய்களை அங்கே அவர் சுமந்து அங்கே குணமாக்குற ஒரு கருத்தாய் இருக்கிறது. பிரிய மாணவர்களே, நான் சொல்லுகிற பொழுது ஒரு நிகழ்வு நான் சொல்லணும், சாட்சியம் சொல்லணும். ஒரு 15 வருடத்துக்கு முன்பாக என் ஊழியத்தினுடைய அரண்மனை நடக்கும் போது ஒரு சகோதரன், மற்ற சமயத்தை சார்ந்த ஒரு சகோதரன் வந்தார். அவர் பிரதர், நான் இப்படிலாம் ஒரு தவறு செய்துட்டேன், அதனால் இப்படிப்பட்ட ஒரு வியாதி விட்டது, டாக்டர்கிட்ட போனேன், அந்த வியாதிக்கு விட முடியாது, இப்படிதான் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வர காத்துட்ருக்குறாங்க, குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாது பிரதர், என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தனிமையாக சொன்னான். நான் சொன்னேன், சகோதரமே, நம்முடைய பாவத்தை ஏற்று மன்னிப்பு தந்து நமக்கு குணப்படுத்துகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி வசனத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தேன். எடுத்து படித்தார் அந்த தம்பி. அவர் இன்ஜினியர் தான், படித்தார். தவறான வாழ்க்கை வந்தாலும் அப்படி பண்ணுவேன். என் அன்புக்கருகளே, முழங்கால் படியிட்டு இயேசுக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாவத்துக்காக மனவிருந்தி அழுதான். என் அன்புக்குருகளே, 3 மாதத்துக்கு பின்பாடு
மீண்டும் அதே ஆஸ்பத்திரிக்கு அவன் போனான். முடியாது, உனக்கு ட்ரீட்மெண்ட் முடியாது, அவ்வளோதான், நீ அவுட்டுன்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு பின்னாடி அவன் போகிற பொழுது அந்த டாக்டர் கேட்டாங்க, இன்னும் நீ உயிரோடு இருக்கிறியா, எப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவன் சொல்லி சொன்னார், இயேசு என்னை இயேசு எனக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார். அப்படியா? சரி, ஒரு டெஸ்ட்டு பண்ணி பார்த்தாங்க. டெஸ்ட்டு பண்ணி பார்த்தினாக்க எல்லாம் எவ்வளோ 75% மேலே அவன் சுகமாக இருந்தான். அவர் மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டார்கள். நான் இப்போ சொல்லி கொண்டிருக்கும்போது கூட ஒரு வேளை அந்த சகோதரன் டிவியில் பார்த்து கொண்டிருக்கலாம், அவருடைய குடும்பத்தார் கூட பார்த்து கொண்டிருக்கலாம், அவருக்கு தெரியும். என் அன்புக்குரியவர்களே, பாவத்திலிருந்து, பாவத்தின் நோயிலிருந்து அவர் குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, திருப்பாடலை படிக்கிற பொழுது, திருப்பாடல் 107 படிக்கிற பொழுது அந்த பாவத்தின் நிமித்தமாக நோய் வருகிறது, துன்பம் வருகிறது நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறார். திருப்பாடல் 107 பார்க்கிற பொழுது, சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர், அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். பாருங்க, அவர் தம் அவருடைய தீச்செயல் மற்றும் நோய்களுக்கு துன்பங்களுக்கு உள்ளாயினர் இருக்கு. ஆனால் இந்த நோய்களுக்கு துன்பம் உண்டாயிருக்கின்ற அந்த தீச்செயல்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்று அந்த விடுதலை கொடுக்கப்படாலே இதற்கும் விடுதலை உண்டாகி இருக்கிறது. பார்க்கணும் இல்லைங்களா? எனவே தான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய நோய்களை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் நோய் நீ குணமாயிரு என்று சொல்லுகிற கருத்து அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் விபிலியத்தின் வழியாக நம்மோடு கூட ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த வீடு திருப்பாடல் 103:13 படிச்சு பாருங்கன்னா, படிச்சு பாருங்க. அதில் சொல்லுகிற கருத்து என்ன? இன்றைக்கு மட்டும் திருப்பாடலிலே நாம் பார்க்கிறோம் 3வது வசனம். திருப்பாடலிலே 103 வசனம் படிக்கிற பொழுது, திருப்பாடல் 103 3வது வசனம், அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார், அவர் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும் பிரியமானவர்களே, அவர் நம் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். நம்முடைய எல்லா நோய்களும் அவர் குணமாக்குற காரியம்தான், அவன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார். அதற்காகத்தான் கல்வாரி மலையிலே அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், காயப்பட்டார். அவருடைய காயங்கள் நம்முடைய நோய்களை குணமாக்குகிறது. அவருடைய காயத்தில் வழிந்து வடுகின்ற அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் போக்கி குணமாக்குவதனாலே, பாவங்களை போக்குவதனாலே அங்கே பாவங்கள் போக்குவதோடு மட்டுமல்ல, நோய் குணமாகிறது. அவருடைய பரிசுத்த ரத்தம் எல்லா பாவத்தையும் போக்கி நம்மை தூய்மையாக்குகிறது, நோய்களை குணமாக்குகிறது. பார்க்கணும். நான் சில வேளையில சொல்லுகிற பொழுது, நான் இந்த உடல் ரீதியான நோய்களை சொல்லும்போது சொல்லுவேன், அக்கா அண்ணா உங்களுக்கு உடம்புல எங்க வலி வேதனை இருக்குதுன்னா அதை இயேசுடைய கல்வாரின் பாடுகளோடு சிலுவையோடு கூட ஒப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கண்ணா. அப்படி ஜெபம் பண்ண, ஒருவேளை தலைவலினா இயேசுடைய முள்முடி காயத்தை பாருங்கண்ணா. உள்ள கண்ணிலே காதிலே எல்லாத்த வலி வேணுனாக்க அவருடைய கண்களை அப்படியே அந்த உறுப்பை நீங்க பாருங்க. ஒருவேளை இதயத்தில் வலினாக்க இயேசுடைய விழா குத்தப்பட்ட இதயத்தை பாருங்க. ஒவ்வொரு உறுப்பையும் உடலை பாருங்க. உங்களுக்கு எந்த இடம், அந்த இயேசுவின் இடங்களோடு கூட வச்சுக்கிட்டு உடலோடு வச்சுக்கிடுங்க. அவருடைய உடலில் காயப்படாத இடமே கிடையாது. அவருடைய உடலில் காயப்படாத அந்த காயம் உன்னுடைய உடல் நோய்களை ஏற்றுக்கொண்டு சுகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய இந்த காலத்திலே, என்னுடைய 31 வருட ஊழியத்திலே அநேக லட்சக்கணக்கான மக்கள் சுகத்தை பெற்றிருப்பதை நான் பார்க்க முடியும். அதிலே பிரயாணத்தார் அதிகம், மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் அதிகம் விசுவாசிப்பார்கள். இரண்டாவது பாவத்திலே பற்றி சொல்லுகிற பொழுது அந்த சகோதரன் அதுதான் பாதகமாகுது. நீ கொஞ்ச நேரம் அப்படி எந்த பாவம் பண்ணிருந்தாலும், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க சொல்லு,
கடந்து வருகிற பொழுது பார்த்தா அந்த சிலுவிலே செஞ்சிற அந்த ரத்தம் உங்கள் மேலே விழுந்து விழுந்து வந்து வருகிற பொழுது நீ சிவபெருமானே. ஆண்டவர் வெளிப்படுத்தினாலே கடந்த சில மாதங்கள் முன்பாக நான் ஒரு ஆண்டு வெளிப்படுத்திய காரியத்தை சொன்னேன். அந்த சகோதரன் எனக்கு தொலைபேசியிலே பேசி அவருடைய சாட்சியத்தை புத்தகத்திலே வெளியிடுன்னு சொன்னார். இந்த மாதம் புத்தகத்திலே அவருடைய சாட்சியத்தை வெளியிட்டிருக்கிறேன். தவறான வாழ்க்கை வாழ்ந்தனாலே இந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் அழுகி போயிருந்தது. அவனால் நடக்க முடியல, உட்கார முடியல, ஒரு பேண்டை போட முடியல, அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனால் இந்த இறைவசன வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு கடந்து வருகிற பொழுது அவன் அப்படியே இயேசு கிட்ட கத்தி கேட்டிருக்கிறான். அதே நான் சொல்ல அந்த நிலையில் அவன் உணர்த்துறார். இயேசுடைய பரிசுத்த ரத்தம் ஒரு சகோதரன் விழுந்து அவனுடைய உள்ளுறுப்புக்கெல்லாம் குணமாகின்னு சொல்லும் பொழுது அவன் குணப்பெற்றிருக்கிறான். 3 நாட்களுக்குள்ள அற்புதமான சுகம் சாட்சி கொடுத்திருக்கிறான். ஏன் சொல்லுவேன் என்றால் ஏன் சொல்லுகிறேன் என்றால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்பொழுதும் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் இதோ நிலையில் இருக்கக்கூடாது, அவரை அனுபவிக்கின்ற ஒரு கிறிஸ்துவனாய் கடந்து வரப்பட்ட வேண்டும். பிரியமானவர்களே பார்க்கணும். அடுத்து நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, அந்த பொல்லாத நிலையிலே பார்க்கிற பொழுது இன்றைக்கு அடுத்த நான் சொல்ல நிறைய சொல்ல இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல்லவா, அந்த ரத்தம் பொல்லாத பிசாசு இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று பார்க்கிறோம். 1 யோவான் தயசு எடுங்க, 1 யோவான் எடுங்க. அது நான் சொல்லுகின்ற ஒரு கருத்தை நான் சொல்லியே தீர வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி வேற படிக்கணும். என்ன குலோசியர்ல 2:14 படிங்க. அப்பாரமால வேணுமான 1 யோவான் எடுங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். பாருங்க, நமக்கு எதிராக ஒப்பந்த விதிகள் கொண்ட கடன் பத்திரங்களை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இதெல்லாம் என்ன? பொல்லாத பிசாசா நமக்கு ஒட்டி நீ பாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையிலே வேதனையும் துன்பம் கொடுத்திருக்கின்ற நிலையிலே ஆண்டவர் அதுக்கெல்லாம் அடிச்சு கிழிச்சிட்டார், விடுக்கிட்டார். இனி நீ பாவி அல்ல என்று சொல்லி கொண்டு வருகிறார். எனவே தான் பொல்லாத பிசாசுடைய செயல்பாடுகளை ஒழிக்கிறார். எனவே தான் 1 யோவான்லே 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை படிக்கிற பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. என்ன? பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர்கள், ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே, அழகையின் செயல்களை பாவத்தை உண்டு பண்ணுகிற அந்த அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இறைமகன் தோன்றினார். ஒவ்வொன்று நினைச்ச உடம்பெல்லாம் குற்றடி கிடைக்கிறது. சிலுவையில் தொங்கிற இயேசுவை பார்க்கணும். அவர் ரத்தம் சிந்தினார். இன்னைக்கு அநேக வீட்டில் பட்டு ஜெபம் பண்ணி கொடுப்பாங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுவாங்க. இயேசுவின் ரத்தம் வீட்டுக்கு தெளிச்சு விடுங்கன்னு சொல்லுவாங்க. நிலப்பழங்கள் மேல் தெளிச்சு விடுங்க, எல்லா எதிரின் தாக்குதலும் மறைஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. கொண்டு வரணும், கடந்து வரலாம். பிரிமாக்குள்ளே இந்த கல்வாரின் சிலுவை பாடுகளிலே, அந்த சிலுவையில் கல்வாரிலே இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த விடுதலை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும். உடல் ரீதியான நோய்கள், பாவத்தினால் வந்த நோய்கள், பிசாசம் வந்த நோய்கள், மன அழுத்தத்தினால் வந்த நோய்கள் எல்லாம் அந்த தூய ஆவி தானே விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? இயேசுவுக்கு அன்பானவர்களே, நம் ஆண்டவர் நமக்காக இந்த உலகில் இறங்கி வந்த இயேசு ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நம் ஒவ்வொருவருக்காக, நம் நோய்களுக்காக, நம்முடைய துன்பங்களுக்காக சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டு உயர்த்தப்பட்டார். அந்த சிலுவையை நோக்கி பார்த்து, சிலுவையில் தொங்கும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவரின் இரக்கத்தை மன்றாடுவோம்.
சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், முள்மூடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. முள்மூடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. கல்வர்கள் நடுவில் கதறுகிறார், கல்வர்கள் நடுவில் கதறுகின்றார். கருணை தேவன் உமக்காக, சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். கால் ஆணிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். கை கால் ஆணிகள் காயங்களே, கதறுகிறார் தாங்க முடியாமல். இறைவாயே என்னை கை நெகிழ்ந்தீர், இறைவாயே என்னை கை நெகிழ்ந்தீர் என்றே அதரு புலம்புகிறார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். ஆமாண்டவரே, எங்கள் குற்றங்களுக்காக காயமடைந்தவரே, எங்கள் பாவங்களுக்காக காயப்பட்டவரே, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய காயங்களை பார்க்கிறோம், உம்முடைய ரத்தத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிந்திய இந்த திரு ரத்தத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உமது காயப்பட்ட கரம் தொடட்டும் ஆண்டவரே. அவருடைய தம் காயங்களால் குணம் அடைந்துள்ளீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உமது அன்பு கரம் நீட்டட்டும் ஆண்டவரே. நீட்டட்டும் அவருடைய நோய்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய எல்லா பலவீனங்களும் ஆண்டவரே நீ சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இறங்கி வந்து எங்களுடைய பாடுகளை, துக்கங்களை, நோய்களை சுமந்து கொண்டவரே, உமது அன்பிற்காய், உமது நன்மைத்தனத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்களுக்காக துன்பங்களை அனுபவத்திலுமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ்
எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.